Hi dear students, today we are going to see the next topic of chapter 5, Partnership Deed and its contents. Through a partnership agreement need not necessarily be in writing. It is important to have a written agreement in order to avoid misunderstanding. It is desirable to have a written agreement. பார்ட்னர்ஷிப் அக்ரிமெண்ட் எப்படி இருக்கணுன்ற அவசியம் இல்லை, ரைட்டிங் ஃபார்மில் இருக்கணுன்ற அவசியம் இல்லை. இருந்தாலுமே நம்ம என்ன பண்ணுறாங்க, அந்த பார்ட்னர்ஷிப்பில் அந்த உடன்பாடை என்ன பண்ணிக்கிறாங்க, ஸோ ஒரு ரைட்டிங் ஃபார்ம்லேயோ அல்லது ஓரல் ஃபார்ம்லேயோ அவங்க என்ன பண்ணிக்கிறாங்க, அக்ரிமெண்ட் போட்டுக்கிறாங்க. ரைட்டிங் ஃபார்ம் மெயினாக பார்த்தோன்னா இந்த ரைட்டிங் ஃபார்மில் அவங்க அக்ரிமெண்ட் போட்டுக்கிறாங்க, அந்த எழுத்து வடிவிலான அக்ரிமெண்ட் போட்டுக்கிறாங்க. ஸோ இந்த பார்ட்னர்ஷிப்பில் அந்த பிஸ்னஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிறப்பாக நடைபெறும். அது சரியான முறையில் அந்த ஆவணங்களில் தயாரிக்கப்பட்டிருக்கா. ஸோ அந்த பார்ட்னர்ஸுடைய மன வேற்றுமைகளை எப்படி இல்லாமல் கூட்டாளிகள் எல்லாமே பார்ட்னர்ஸ் எல்லாமே எப்படி இருக்கும், சிறப்பாக இயங்கிறதுக்கு இது செயல்படுது. A carefully drafted partnership deed help in ironing out difference which may develop among partners and in ensuring smooth running of the partnership business. It should be properly stamped and registered. ஸோ அப்போ அது நம்மளும் அந்த கூட்டாளிகள் அவங்க சிறப்பாக இயல்படுறதுக்கு அது செயல்படுது. அந்த ஆவணங்களை என்ன பண்ணுறாங்க, முறையாக தயாரிக்கப்பட்டு பதிவு செய்யப்பட்டிருக்கா அப்படின்ட்டு அங்கே பார்க்கக்கூடியது தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பார்ட்னர்ஷிப் டீட். அதுவும் தென் நெக்ஸ்ட் ஒன், கண்டென்ட்ஸ் ஆஃப் பார்ட்னர்ஷிப் டீட். ஃபஸ்ட் ஒன், நேம் ஆஃப் த ஃபேர்ம். ஸோ இப்போ என்ன இருக்கும், அந்த கூட்டாண்மைக்கு ஒரு பெயர் இருக்கும், அந்த ஃபேர்முக்கு ஒரு பெயர் வைக்கக்கூடியது தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பாயிண்ட் நேம். அதுக்கு என்ன பேர் வைக்கிறாங்க அப்படின்றது. தென் நெக்ஸ்ட்டு நேச்சர் ஆஃப் த ப்ரப்போஸ்டு பிஸ்னஸ். அந்த பிஸ்னஸுடைய நேச்சர் என்ன, அந்த நிறுவனத்துடைய நேச்சர் எந்த மாதிரியான வியாபாரம் அது அப்படின்ட்டு தெரிஞ்சுக்கக்கூடியது. தென் நெக்ஸ்ட்டு டியூரேஷன் ஆஃப் பார்ட்னர்ஷிப். அந்த கூட்டாளிகளுடைய அந்த கூட்டாண்மையுடைய கால வரையறை எவ்வளோ இருக்குது அப்படின்ட்டு நம்ம தெரிஞ்சுக்கணும். டியூரேஷன் ஆஃப் த பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் வெதர் இட் இஸ் டு பி ரன் ஃபார் எ ஃபிக்ஸட் பீரியட் ஆஃப் டைம் ஆர் வெதர் இட் இஸ் டு பி டிசால்வ்ட் ஆஃப்டர் கம்ப்ளீட்டிங் எ பர்டிகுலர் வெஞ்சர். அந்த கூட்டாண்மையுடைய காலம் எவ்வளோ இருக்குது அப்படின்ட்டு அதில் என்ன பண்ணணும், கட்டாயம் குறிப்பிட்டு அதில் முடியும் வரையில், ஸோ அல்லது குறிப்பிட்ட தொழில் நிறைவடையும் வரைக்கும் அது தொடருமா அப்படின்ட்டு நம்ம அதில் குறிப்பிட்டிருக்க வேண்டும், அந்த ஃபார்மில் குறிப்பிட்டிருக்கணும். ஸோ எவ்வளோ நாளைக்கு, 1 இயரா 2 இயர்ஸா, ஸோ அது எவ்வளோ ஃபிக்ஸட் பீரியட் எவ்வளோ அப்படின்ட்டு நம்ம, அல்லது அந்த பார்ட்னர்ஷிப் அது டிசால்வ் அதாவது கலைக்கிற வரைக்கும் அந்த இருக்குமா அப்படின்ட்டு நம்ம அதில் என்ன பண்ணணும், அந்த டியூரேஷன் பீரியடை குறிப்பிட்டு காட்டணும். தென் நெக்ஸ்ட் ஒன், கேபிட்டல் கான்ட்ரிபியூஷன். அதாவது கூட்டாளிகள் வழங்கும் மூலதன தொகை, அவங்க ஒவ்வொரு பார்ட்னர்ஸும் எவ்வளோ அமௌண்ட்டு கொடுக்குறாங்க அப்படின்றது. த கேபிட்டல் இஸ் டு பி கான்ட்ரிபியூட்டட் பை த பார்ட்னர்ஸ். ஸோ அப்போ கேபிட்டல் எவ்வளோ ஒவ்வொரு பார்ட்னரும் கொடுக்குறாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்க போகிறோம். It must be remembered that capital contribution is not necessary to become a partner for one who contribute his organizing power, business acumen, managerial skills, etc. instead of capital. ஸோ அப்போ அவங்களால எவ்வளோ கொடுக்க முடியும், ஸோ வேண்டுனா அவங்களுக்கு எவ்வளோ முதலீடு போடுறாங்க வழங்குறாங்கன்றது அவசியம் இல்லை. அவங்களுடைய அமைப்பு திறன் எப்படி இருக்கும், அவங்களுடைய பிஸ்னஸுடைய கூர்மையான அறிவு எவ்வளோ இருக்குது, அது எப்படி மேனேஜ்மெண்ட்டை ரன் பண்ணுறாங்க, இதெல்லாம் பொறுத்து கூட அது அமையலாம். தென் நெக்ஸ்ட் ஒன், withdrawal from the firm. The amount that can be withdrawn from the firm by each partner. ஸோ அப்போ இதிலிருந்து பார்ட்னர்ஸ் என்ன பண்ணுறாங்க, அவங்களுக்கு தேவையான அளவு சொந்த செலவுக்கு தொகை எடுக்கிறதுக்கு உரிமை உண்டு. ஸோ அது எவ்வளவு பர்சன்டேஜ் எடுக்கலாம் அப்படின்றத அந்த நம்ம என்ன பண்ணுறோம், ஸ்டார்டிங்லேயே அந்த கான்ட்ரிபியூஷன் போடுவோம். ஸோ அந்த டைம்லேயே அவங்க அதில் எவ்வளோ பர்சன்டேஜ் அப்படின்ட்டு மென்ஷன் பண்ணியிருக்க வேணும்.
தென் நெக்ஸ்ட் ப்ராஃபிட் ஆர் லாஸ் ஷேரிங், லாப நட்டத்தை பகிர்ந்துக்கக்கூடிய விகிதம் எவ்வளோ. The ratio in which the profits or losses are to be shared. ஸோ ப்ராஃபிட்டோ லாஸோ அவங்க என்ன பண்ணிக்கிறாங்க, ஷேர் பண்ணிக்கிறாங்க. அதுக்கு ஒரு ரேஷியோ இருக்கும். ஸோ எந்த விகிதத்தில் அதை ஷேர் பண்ணிக்கிறாங்க அப்படின்ட்டு நம்ம என்ன பண்ணணும், அதில் காட்டியிருக்கணும். இஃப் த ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ இஸ் நாட் ஸ்பெசிஃபைட் இன் த டீட், ஆல் த பார்ட்னர்ஸ் மஸ்ட் ஷேர் த ப்ராஃபிட் அண்ட் பியர் த லாஸஸ் ஈக்குவலி. அதில் எதுவும் ப்ராஃபிட் ஷேரும் நம்ம என்ன பண்ணிக்கல, ப்ராஃபிட்டையும் லாஸையும் எவ்வளோ ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்றது மென்ஷன் பண்ணாமல் இருந்தது அப்படின்னா அங்கே நம்ம என்ன பண்ணிக்கணும், ஈக்குவலாக ஷேர் பண்ணிக்கணும். எல்லா பார்ட்னர்ஸும் ஒரு 10 பேர் இருந்தாங்கன்னா அது 10ஆக டிவைட் பண்ணி எல்லோரும் ஈக்குவலாக வச்சுக்கணும். இல்லை அப்படின்னா அதர்வைஸ் அவங்க எவ்வளோ ப்ராஃபிட் அதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க பர்சன்டேஜ், அந்த அளவுக்கு அவங்க எடுத்துக்கலாம். தென் நெக்ஸ்ட் ஒன், இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல். நம்ம முதலீடு பண்ணியிருப்போம்ல, அதற்குண்டான வட்டி. வெதர் எனி இன்ட்ரெஸ்ட் இஸ் டு பி அலவுட் ஆன் கேபிட்டல் அண்ட் இஃப் ஸோ the rate of interest if the deed is silent on interest on capital. The rules for interest on capital in Partnership Act will take effect. அப்போ அந்த மூலதனத்தில் எவ்வளோ வட்டி, ஒவ்வொரு கூட்டாளிக்கும் அந்த போட்டிருக்க முதலீடு மீது வட்டி பெறக்கூடிய உரிமை இருக்குது. அந்த வட்டி எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்கணும் அப்படின்றத அதில் ஆல்ரெடி நம்ம என்ன பண்ணியிருக்கணும், குறிப்பிட்டு இருக்கணும். தென் நெக்ஸ்ட் ஒன், ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஆன் ட்ராயிங். ஸோ நம்ம எடுக்கக்கூடிய ட்ராயிங்ஸுக்கு எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இருக்கும் அப்படின்ட்டு பார்க்க போகிறோம். வெதர் எனி இன்ட்ரெஸ்ட் இஸ் டு பி அலவுட் ஆன் ட்ராயிங், the rate of interest is to be specified. நாம் எடுக்கக்கூடிய ட்ராயிங்ஸுக்கு ஏதாவது இன்ட்ரெஸ்ட் பே பண்ணுற மாதிரி இருந்தால் அங்கே ஆல்ரெடி அந்த எதில் அந்த டீடில் நம்ம என்ன பண்ணியிருக்கணும், ஸ்பெசிஃபை பண்ணியிருக்கணும். தென் நெக்ஸ்ட் ஒன், லோன் ஃப்ரம் பார்ட்னர்ஸ். வெதர் லோன்ஸ் கேன் பி அக்செப்டட் ஃப்ரம் த பார்ட்னர்ஸ் அண்ட் இஃப் ஸோ த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் பேயபிள் தேர் ஆல். ஸோ இப்போ லோன் ஃப்ரம் பார்ட்னர்ஸ், கூட்டாளிகளை தரக்கூடிய கடன். ஸோ அந்த கூட்டாளிகளுக்கு, அதாவது பார்ட்னர்ஸ்க்கு அந்த கூட்டாண்மையில் நம்ம என்ன பண்ணுறோம், கடன் கொடுக்குறோம். ஸோ அது எந்த வட்டி விகிதத்தில் இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதை ஆல்ரெடி அதில் மென்ஷன் பண்ணியிருக்கணும். சப்போஸ் பார்ட்னர்ஸு லோன் வாங்கினாங்கன்னா அவங்களுக்கு எவ்வளோ பர்சன்டேஜ் இன்ட்ரெஸ்ட் அப்படின்ட்டு அதில் மென்ஷன் பண்ணியிருக்கணும். தென் நெக்ஸ்ட் ஒன், அக்கௌண்ட் கீப்பிங், மெயின்டெனன்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் அண்ட் ஆடிட். ஸோ அந்த கணக்கை எப்படி வச்சிருக்கிறது, ஸோ அந்த கணக்கை பராமரிக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும், ஒரு ஆடிட் மூலமாக நம்ம அதை பராமரிக்கணும். தென் நெக்ஸ்ட் ஒன், சேலரி அண்ட் கமிஷன் டு பார்ட்னர்ஸ். கூட்டாளிகளுடைய சம்பளமும் அவங்களுக்கு உண்டான கழிவு, அதாவது கமிஷன்னா கழிவு, சேலரி அப்படின்னா சம்பளம். ஸோ அமௌண்ட் ஆஃப் சேலரி ஆர் கமிஷன் பேயபிள் டு பார்ட்னர்ஸ் ஃபார் their சர்வீசஸ். ஸோ அமௌண்ட் ஆஃப் சேலரியோ அல்லது கமிஷனோ அவங்களுக்கு கொடுக்கறது எதை பேஸ் பண்ணி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு உண்டான அவங்க எந்த அளவுக்கு கம்பெனிக்கு சர்வீஸ் பண்ணுறாங்களோ அதற்கு தகுந்த மாதிரி அது இருக்கும். தென் நெக்ஸ்ட்டு, ரிட்டையர்மெண்ட். மேட்டர்ஸ் ரிலேட்டிங் டு ரிட்டையர்மெண்ட் ஆஃப் எ பார்ட்னர், the arrangement to be made for paying out the amount due to a retired or decreased partner must also be stated. அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்க, ஒரு கூட்டாளி இந்த கம்பெனியிலேருந்து விலகிக்கிறாங்க. ரிட்டையர்மெண்ட்னா என்ன, விலகிக்கிறது. ஸோ அவங்க எப்படி விலகுறாங்க அப்படின்னா அந்த ஒரு பார்ட்னர்ஸ் கம்பெனிலேருந்து விலகும்போது அதை பற்றி அவங்க என்ன பண்ண அந்த ஆவணத்தில் குறிப்பிட்டிருக்க வேணும். ஸோ அந்த கூட்டாளிகள் விலகுறாங்க அல்லது இறந்துட்டாங்களோ அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்களுக்கு உண்டான கணக்கை தீர்க்கும்போது அதில் குறிப்பிட்டிருக்கணும் எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்கணும், எவ்வளோ அவங்களுக்கு கொடுக்க வேண்டியது, அது எல்லாமே ஆல்ரெடி அவங்க எழுதியிருக்க வேண்டும். தென் நெக்ஸ்ட் ஒன், குட்வில் வேல்யூவேஷன். குட்வில் அப்படின்னா என்ன, நற்பெயர் அல்லது நன்மதிப்பிடுதல். நற்பெயரை எப்படி மதிப்பிடுறாங்க. மெத்தட் ஆஃப் வேல்யூவிங் குட்வில் on the admission, death or retirement of a partner.
ஸோ அப்போ அந்த ஒரு கூட்டாளி சேர்க்கை அல்லது இறப்பின் போது அதனுடைய நற்பெயரை மதிப்பிட்டு அதன் முறைகளை எப்படி ஒப்பாவணத்தில் குறிப்பிட்டிருக்க வேணும். அந்த குட்வில்லோட வேல்யூ எவ்வளோ இருக்குது அப்படின்ட்டு அதில் குறிப்பிட்டிருக்க வேணும். தென் நெக்ஸ்ட் ஒன், distribution of responsibility. The work that is ensured to each partner is better stated in the deed itself. ஸோ அப்போ டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் ரெஸ்பான்சிபிலிட்டி, பொறுப்பு எப்படி அவங்க பகிர்ந்துக்கிறாங்க. ஸோ அந்த மேனேஜ்மெண்ட்டில் அவங்களுக்கு எவ்வளோ பொறுப்பு இருக்குது அதை எப்படி பகிர்ந்துக்கிறாங்க அதை அப்படின்றத ஃபஸ்ட்டு அவங்க அந்த டீடில் குறிப்பிட்டிருக்க வேணும். ஸோ இந்த பார்ட்னர்ஷிப் ஆவணத்தில் ஸோ ஒவ்வொரு கூட்டாளியுடைய பொறுப்பு குறித்து தெளிவாக குறிப்பிட்டிருக்கணும். ஒவ்வொரு கூட்டாளிக்கு என்னென்ன பொறுப்பு இருக்குது அப்படின்றத தெளிவாக குறிப்பிட்டிருக்க வேணும். தென் நெக்ஸ்ட் ஒன், dissolution procedure. Procedure for dissolution of the firm and the mode of settlement of accounts thereafter. ஸோ கூட்டாண்மை கலைக்கிறது நடைமுறைகள். ஸோ அந்த பார்ட்னர்ஷிப்பை கலைக்கும் போது அதை பற்றி அதனுடைய கணக்கு தீர்ப்பு பற்றியும் அங்கே என்ன பண்ணியிருக்கணும், குறிப்பிட்டிருக்க வேண்டும். தென் நெக்ஸ்ட்டு, ஆட்ரிபியூஷன் ஆஃப் டிஸ்பியூட். ஆட்ரிபியூஷன் இன் கேஸ் ஆஃப் டிஸ்பியூட்ஸ் எமங் பார்ட்னர்ஸ். ஸோ அப்போ கூட்டாளிகளுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை ஏதாவது இருந்ததுன்னா அதை சாதாரணமாக ஒன்று ஏற்படுவது அப்படிங்கிறது என்ன பிரச்சனை அப்படிங்கிறது சாதாரணமான ஒன்று. The deed should provide the method for settling disputes of or a difference of opinion. This class will avoid costly litigations. கூட்டாளிகளுக்கு இடையே ஏற்படக்கூடிய தகராறை தீர்க்கும் முறையும் அதில் நடுவர் தீர்ப்பிற்கு விடும் நடைமுறைகளையும் அதில் என்ன பண்ணியிருக்கணும், குறிப்பிட்டிருக்க வேண்டும். அந்த கூட்டாளிகளுடைய பிரச்சனை என்ன, ஸோ அது ஏற்கனவே கூட்டாளிகளுக்கு பிரச்சனை ஏற்படக்கூடியது எப்படி ஒரு சாதாரண விஷயம். ஸோ அதை இந்த அக்கௌண்ட்டில் அவங்க என்ன பண்ணியிருக்கணும், கொண்டு வந்திருக்கணும், மென்ஷன் பண்ணியிருக்கணும். இதில் அந்த டீடில் அந்த நம்ம போடக்கூடிய டீடில் அவங்க அந்த இதை கொண்டு வந்திருக்கணும். These are all the contents of partnership deed. We will meet in next class.